எங்கடி அந்த ராசத்தை காணோம்? அவ எங்க பொறுக்க போயிருப்பான்னு உனக்கு தெரியாது? உன் வாய் கலர்னா எதனா விஷயம் வருமான்னு பார்த்தேன். அவ வாய கலர்ல குப்பைதான் வரும். வேணா பல்ட்ட, தேவையில்லாம என் வாய கலராத, நல்லா வந்துரும். நல்லா வந்தது பரவாயில்லையே. சரி சரி, வேலையை பாருங்க. டேய் யாரு அந்த ராஜாத்தி பொண்ணு? ஒன்ன விட்டுட்டு அந்த டிரைவர் பைய கூட சுத்தம்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடா. இவ வேற. ஏமா டூட்டி நேத்துல போன் பண்ணானு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? போன வைமா. போன வச்சிடாதீங்க, முக்கியமான விஷயம். நம்ம பொண்ணை கேட்டு வந்திருக்காங்க. என்னது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம பொண்ணை பிடிச்சு போச்சு. நீங்க வந்தீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். ஏமா திடீர்னு சொன்னா எப்படிமா? திடீர்னு அமைஞ்சிருச்சு, நல்ல இடம். நீங்க ஆபீஸ்ல ஒரு 50,000 மட்டும் லோன் போட்டு வாங்கிட்டு வாங்க. நீங்க அனுப்பின காசுல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், சமாளிச்சுக்கலாம். உடனே புறப்பட்டு வாங்க. நிறைய இருக்கு. என்னாரு அவ ஒரு பெரிய குட்டா தூக்கி போட்டு போன கட் பண்ணிட்டா? என்னாச்சு, ஏன் பயப்படுறீங்க? அது ஒண்ணு இல்ல ஆறு, என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயாச்சு, உடனே புறப்பட்டு வான்றா. சந்தோஷமான விஷயம் தானே, போயிட்டு வாங்க. ஆறு, நீங்க எல்லாருமே என் குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி. இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத விஷயத்த ஒண்ணு சொல்றேன். நானும் ஊர்ல தொழில் பண்ணி நல்ல வசதி வாய்ப்பா தான் இருந்தேன். திடீர்னு தொழில லாஸ் ஆகி நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். வேற வழி இல்லாம தான் வேலை தேடி இந்த சென்னைக்கே புறப்பட்டு வந்தேன். பல நாள் பட்னியா, படுக்க கூட இடம் இல்லாம ரோட்ல தான் படுத்து கிடந்தேன். வேற வழி இல்லாம நானா மனசார தேர்ந்தெடுத்த தொழில் தான் இந்த தொழில். இதுல மாசம் கிடைக்கிற காசை என் தேவைகளா சுருக்கிக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு அமுச்சு வைப்பேன். அவ தேவைகளா சுருக்கிக்கிட்டு 4 காசு சேர்த்து வச்சிருக்கேன். திடீர்னு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. 50,000 ரூபாய் லோன் போட்டு எடுத்துடுவாங்கன்னு சொன்னா நான் எந்த பேங்க்ல போய் லோன் போடுவேன் தம்பி? எந்த ஆபீஸ்ல போய் லோன் போடுவேன் தம்பி? 50,000 தானே, நான் தரேன். என் கல்யாணம் பட்டையிட்டு 50,000 கொடுத்து வச்சிருக்கேன், அவனை தர சொல்றேன். ஏ குரா, டேய் அந்த 50,000 கொடுத்து நீ என்ன பண்ணுவ? விட்ரா, எனக்கு தான் கல்யாணமே இல்லை ஆகி போச்சுடா. அந்த காசை கொடுத்தா அவருக்காவது உதவும். ஆறு, நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒன்ட்டு இருந்து இந்த நேரத்துல இவ்வளவு ஒரு உதவி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியாச்சும் நான் வேலை பார்த்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்தறப்பா. நீங்க திருப்பி குடிப்பீங்கன்னு நினைச்சு நான் கொடுக்கல. எல்லாரும் ஒன்னா வேலை பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு நல்ல நடந்தா எங்களுக்கும் நடந்த மாதிரி தானே, விடுங்க. இந்தாங்க, இதுல 50,000 இருக்கு. பேனர்ல எங்க போட்டோ இருக்கணும். போட்டோ என்னடா, உனக்கு கட் அவுட் வச்சிருவான். ஏய், எங்க ஓடுற? ராசத்தை தேடி போயிட்டு இருக்கேன். எங்க போயிருப்பா? அவ அந்த டிரைவர் கூட தான் சுத்திட்டு இருப்பா. அவங்க பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காங்க. அதான் அவகிட்ட தகவல் சொல்ல போயிட்டு இருக்கேன். அவ வந்து என்ன பண்ண போறா? பாட்டியை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். போ. சரி, அவ வரும்போது வரட்டும். உடம்புக்கு தேவையான மருந்து மாத்திரலாம் என்கிட்ட இருக்கு, கொடுக்குறேன். அதை ஒழுங்கா வேலைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்க உடம்பு பூரண குணமாயிடும். டாக்டர், என்னாச்சுப்பா? டாக்டர், பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாங்க டாக்டர். என்னாச்சு பாருங்க டாக்டர். பாக்குறேன்பா, உள்ள கொண்டு போய் வாங்க படுங்க. டாக்டர். ஆகாரம் என்ன சாப்பிட்டாங்க? நான் தெரியல டாக்டர், பாருங்க டாக்டர். ஆடி துடிப்பும் இல்ல, இதய துடிப்பும் இல்ல. என்னாச்சு டாக்டர்? அவங்க இறந்துட்டாங்கப்பா. நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட தம்பி. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவளை காப்பாத்திருக்கலாம். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வேண்டியவங்களுக்கு சொல்லிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. ராசாத்தி எங்கடி இன்னும் காணோம்? ஆயா, அவ யாரையோ இழுத்துட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். வயசுக்கு வந்த பொண்ணு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாதுமா. பாட்டி வேற எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கோம். என் கூட இருக்கும்போது பாட்டியை பத்தி கவலைப்படாத. என்ன சாப்பிடுறீங்க சார்? என்ன சாப்பிடுற? எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஸ்வீட் சாப்பிடுறியா? சரி. ஸ்வீட் இருக்கா? ஸ்வீட் இருக்கு சார். குலாப் ஜாமுன் இருக்கு. குலாப் ஜாமுன் கொண்டு வாங்க. ஓகே சார். வேற ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா சார்? சொல்றேன். ஓகே சார். மச்சான், ராசாத்தி இதுக்கு மேல வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா. ஆயாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீயே பண்ணிடுறா. கடைசியா 1 மணி நேரம் பாப்போம், அதுக்குள்ள வந்துருவாடா. எனக்கு நம்பிக்கை இல்ல.
அவ கண்டிப்பா வர மாட்டாடா. டேய் மச்சான், இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம்டா, எல்லாத்தையும் நீயே பண்ணிடுறா. ஆமா தம்பி, ஏற்கனவே வயசான உடம்பு, இதுக்கு மேல வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாட்டி அன்னைக்கே உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. Pop of a hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to and thought was fact. At the trainees or $1 or a bond or stock. To what you wanna do, my man, it's on you. Trying to walk around, man, who the hell are you? சார், சிட்டிலேயே பெரிய தொழிலதிபர் நீங்க. உங்ககிட்ட பேட்டி கேட்டா இந்த குப்பமேட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா? வாங்க சொல்றேன். பாத்துமா, பாத்து வாங்க. மகாலட்சுமி, சார் இது ஏன் கால தொட்டு கும்புறீங்க? ஒன்ன தொட்டு கும்பிடலமா, மண்ணை தொட்டு கும்பிட்டேன். இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த இடம் தான். சரி சார், இந்த பேட்டி மூலமா எங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது சென்னைக்கு நான் வரும்போது என்கிட்ட நம்பிக்கையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அடுத்தவங்க கிட்ட கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். 24 மணி நேரமும் காலமும் பார்க்காம கடினமா உழைச்சேன். அந்த கடின உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கு. அதனால உங்க நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல உங்களை நீங்க நம்புங்க, அப்பதான் உலகம் உங்களை நம்பும். எப்பவுமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதுல ஜெயிக்கணுங்கிறதுக்காக கடுமையா உழைங்க. உழைச்ச யாரும் வீணாய் போனதா சரித்திரமே கிடையாது. வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும். என்ன எல்லாரும் ஏன் இங்க நிக்கிறாங்க? பாட்டி போட்டோக்கு மாலெல்லாம் போட்டிருக்கு. பாட்டி பாட்டி எங்கடா? பாட்டி செத்து போச்சுமா. இப்பவாது வந்தியம்மா நீ? ஆறுதான் எல்லா காரியத்தையும் செஞ்சு எடுத்தான். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. இப்பொழுது என்ன பிரயோஜனம்? போய் வீட்டை சுத்தம் பண்ணு, நாங்க போறோம். டேய் வாடா போலாம். அப்படியே விட்டுட்டு போனா எப்படிடா? எல்லாம் பேசி முடிச்சிட்டு போலாம். என்ன பேசணும்? நீ தானடா கொல்லி போட்ட. 16வது நாள் காரியத்தை நீயே செஞ்சிரு. சரி, ராசாத்திட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. நீ என்னமா சொல்ற? வேற யாரும் வரணுமா? வேற யாருக்காவது ஆட்சேபனை இருக்காப்பா? ஆட்சேபம் இல்லையே. அப்ப 16 காரியம் எல்லாம் வந்துருங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? குப்பையை வெளியில கொட்ட போறோம் முதலாளி. அறிவில்ல. எதுக்காக அடிக்கிறீங்க முதலாளி? ஒரு குப்பைடாம அள்ளிட்டோம் முதலாளி. ஒரு குப்பை விடாம அள்ளிட்டு போய் வெளியே போட போனீங்களே, அதுக்கு தாண்டா அடிச்சேன். நானே ஊர்ல இருக்கிற அவ்வளவு குப்பையை வாங்கி தாண்டா பணக்காரனா இருக்கேன். என் வீட்டு குப்பையை அள்ளி வெளியே போட போறீங்களா? குத்துறனா குடல் குந்தாட வெளியே வந்துடும். எங்க எடுத்துல அங்க கொண்டு வைங்களேன். போங்களேன், படா வா. மகாலட்சுமி, மகாலட்சுமி, ஏண்டி
உனக்கு கூட தெரியாதா? நம்ம வீட்டு குப்பையெல்லாம் வெளியே அள்ளி கொண்டு போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நானும் உங்ககிட்ட குப்பை கொட்ட தான் வந்தேன். ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன குப்பை கூட நான் வெளியே கொட்டினது கிடையாது. அப்படி கொட்டதா இருந்தா உன்னையே தான் தூக்கி வெளியே கொட்டுடி. கொட்டுவீங்க. நான் ஒன்னும் சும்மா ஒன்னும் வரல. 5 கிலோ தங்கமும் 50 கிலோ வெள்ளியோட தான் வந்தேன். அப்பெல்லாம் மகாலட்சுமின்னு சொல்லுவீங்க. இப்ப நான் உங்களுக்கு குப்பை ஆயிட்டேனா? ஏய், நான் எப்பவுமே குப்பையை தாண்டி மகாலட்சுமின்னு சொல்லுவேன். உட்காரு குப்பை, உட்காரு மகாலட்சுமி. முதலாளி யாரு? உள்ள வாப்பா. முதலாளி, நான் செங்கல்பட்டு கடையில மேனேஜரா ஒர்க் பண்றேன் முதலாளி. போன்ல கூட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்ன முதலாளி. ஓ, அந்த ஆசீர்வாதம் மேட்டரா? ஆமா முதலாளி. ஆசீர்வாதம் தானே? ஆமா முதலாளி. பண்ணிட்டா போச்சு. மகாமா, உள்ள போய் அந்த விபூதி எடுத்து வா. சரிங்க. எங்கயா பொண்டாட்டிய காணோம்? பொண்ணு வெளியூர் பொண்ணு, கூச்சு சுவாபம், வெக்கப்பட்டுக்கிட்டு பின்னாடி நிக்கிறா. ஏமா வா, இப்படி முன்னாடி வா. முதலாளி ஆசைப்படுறாருல, வெக்கப்படாம பாருமா, நம்ம முதலாளி தான். அவ சம்பந்தா மாதிரி இருக்கா, இவன் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கான். இதுல தொப்பி வேற. தொப்பிய கழட்டு. எப்படிடா? அது ஒண்ணு இல்ல முதலாளி, அவ குடும்பம் கொஞ்சம் வறுமையான குடும்பம், காசு கொஞ்சம் விட்டு எறிஞ்ச, அதான் சிக்கிக்கிச்சு. அவ்வளவுதான் முதலாளி. வாயேன். சொல்லுங்க முதலாளி. வழக்கமா பொண்ணு வீட்டுல தானே வரதட்சணை கொடுப்பாங்க, நீ எதுக்கு கொடுத்த? முதலாளி, அவங்க கிட்ட வாங்கினாக்கா குட்டியான மாதிரி உன்னை நம்ம தலைமையில கட்டிடுவாங்க. நாம காசு செலவு பண்ணாதான் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை செலக்ட் பண்ண முடியும். புதுசா இருக்கு. கோடி கணக்கில் பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது முதலாளி? பெரிய விஞ்ஞானி இருப்பா முடுங்க. என்னுடைய அறிவு கண்ணையே திறந்துட்டேன்பா. எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டேன். இந்த மண்டக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயமா? ஆமா, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ண? ஏன் கேக்குறீங்க? இதை விட 10 மடங்கு பணம் தரேன். இந்த பொண்ணை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இதை விட பெட்டரா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வா, ஆசீர்வாதம் பண்றேன். நீலாம் ஒரு மனுஷனாயா? 3 நாளா உங்ககிட்ட ஆசீர்வாதம் காத்துட்டு இருந்தேன் பாரு. இவ்வளவு கேவலம் நடந்துக்கிற நீ? அட அரமண்ட, என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வா வான்னு நானா உன்னை கூப்பிட்டேன். நீ ஏதாடா வந்த? ஆமா. இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. அந்த செங்கல்பட்டு பிராஞ்ச உன் பேருக்கு எழுதி தரேன். என்ன சொல்ற? ஹலோ, என்ன வேலை பேச நீங்க 2 பேரும் முடிவெடுத்தா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? எதா இருந்தாலும் என்கிட்டே பேசுங்க. வாங்கிட்டே பறஞ்சிரவா? நேரடியா வாங்கிட்டே கேக்குறமா. நீ என்ன முடிவு பண்ண போற? பணத்துக்காக தான் இந்த ஆளே கட்டிக்கிட்டேன். அதை விட பணம் உங்ககிட்ட கிடைக்கும்னா இந்த ஆளு வேஸ்ட். போயா. போங்க தம்பி அந்த பக்கம். உங்க கூட வர நான் ரெடி. அதுக்கு 3 கண்டிஷன் இருக்கு. 1, எனக்கு சொந்தமா வீடு வேணும். 2, என் தம்பிக்கு மெடிக்கல் சீட் வேணும். 3, என் தங்கச்சி கல்யாண செலவெல்லாம் நீங்களே ஏத்துக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க ஓகேன்னா நானும் ஓகே தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் ஓகே தான். உன் பேர் என்னம்மா? யோகலட்சுமி. யோகலட்சுமி, உள்ள போ. ஏய், ஹெல்மெட் பண்ண வெளியே போடா. சொல்றாருல, போயா. ஓ, இதுக்கு வெயிட் பண்றியா? வச்சுக்கோ. சரி, போய் தொலைது. யோ, அந்த செங்கல்பட்டு கடத்தாருன்னு சொன்னியா? அதெல்லாம் டீலுக்கு முன்னாடி. நாங்களே நேரடியா டீல் பேசி முடிச்சிட்டோம்ல. நீ கடைசி வரைக்கும் வெறுங்க நக்கிட்டு போக வேண்டியதான். பேட என் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு என்ன வெளியே போக சொல்றல, நீ உருப்படவே மாட்டியா? நல்லாவும் இருக்க மாட்டியா? ஏய், இனிமே தாண்டா நான் நல்லா இருக்கவே போறேன். யோகலட்சுமி, நீ மாடிக்கு போமா. அப்பனா நீ ஆதிலட்சுமி. ஏறும் போதும் இறங்கும் போதும் மூச்சு வாங்கும். நீ கீழேயே இரு. இனிமேதான் இந்த வீட்டுல அஷ்ட லட்சுமிகளே நடமாட போறாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க. கனவா நனவா? ஆமா, இங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்களே, இன்னும் எடுக்கலையா? ஓ, நீங்க ஷூட்டிங் குரூப்பா? ஐயோ, அப்ப நீங்க ஒரிஜினல் லட்சுமி கிடையாதா? நாங்களும் லட்சுமி தான். நான் சுவலட்சுமி. நான் ஜோதிலட்சுமி. நான் தனலட்சுமி. நான் விஜயலட்சுமி. நான் ஜெயலட்சுமி. நான் கோவில்பட்டி வீரலட்சுமி. ஐயோ, அவ்வளவு ஆமா, சினிமா இன்னைக்கு பேரா சாமி சொல்றாங்களே. அடிக்கிறேன்னு சொன்னாங்களே, எங்க? சாங்கும் கிடையாது, போங்கும் கிடையாது. போங்கம்மா. ஆடுவீளா? நான் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்கடி. யோகா
யோகலட்சுமி யோகலட்சுமி. கொஞ்ச நேரம் பொறுக்க கூடாது? ஐயோ நான் அதுக்கு வரலடி. என்னங்க இவ்ளோ அவசரமா? அட வேற சூழ்நிலையாம பேசிட்டு டேய் நிறைய லட்சுமி தோத்துறாங்கடி நீ. ஐயோ டேய் 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 டேய்